திருச்சி துறையூரில் சத்துணவுக்கு வழங்கப்படும் முட்டையை வைத்து ஆம்லேட் போட்டு விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துணவு முட்டை எப்படி ஹோட்டல் கடைக்கு வந்தது, அதை கொடுத்தவர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு கோணங்களிலும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கந்த பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் மூலம் அரசு பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு வாரத்தில் 5 நாட்கள் முட்டை வழங்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சத்துணவிற்காக வழங்கப்பட்ட அரசு முத்திரையிடப்பட்ட முட்டை உணவகத்தில் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் சுமார் 25க்கும் மேற்பட்டவை உள்ளன. இங்கு மாணவர்களுக்கு சத்துணவுடன் கூடிய இலவச முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துறையூர் திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள ரத்னா என்ற உணவகத்தில் இந்த முட்டைகள், அதாவது சத்துணவுக்காக வழங்கப்பட்ட அரசு முத்திரையிடப்பட்ட முட்டைகள் அந்த ஹோட்டலில் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட முட்டைகள் குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டு உணவகத்தில் ஆஃப் ஆயில் மற்றும் ஆம்லெட் என 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு தற்செயலும் சீல் வைத்துள்ளனர். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.